நம்ம ரிபப்ளிக் டே பரேட்ல வேர்ல்டுக்கு நம்மளோட பவர்ஃபுல்லான வெப்பன்ஸு, நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸு, அப்புறம் ட்ரை சர்வீஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸோட பவர இந்த பரேட்ல காமிப்பாங்க. ஆனா இந்த தடவ நம்ம யாருக்குமே இப்படி ஒரு வெப்பன் நம்மகிட்ட இருக்குன்னே தெரியாது. நம்ம இந்தியன் ஆர்மியோட அனிமல் சோல்ஜர்ஸ் தான் அது. இந்த ஒரு விலங்கையுமே நம்ம ராணுவத்துக்கு ஸ்பெஷலான மிலிட்டரி ஆப்பரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. இதோட வேலை என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்பவே பிரமிச்சு போயிருவீங்க. முதல்ல நம்ம ஆள் ஒருத்தரு ஜம்முன்னு ஒட்டகத்துல உட்காந்துட்டு வராருல, இந்த ஒட்டகத்த பத்தி பார்த்துருவோம். இதோட ஒரிஜினல் பேரு பாக்ட்ரியன் கேமல்ஸ். இதுக்கு நம்ம ஆர்மி வச்ச பேரு ஒன்னு கல்வான், இன்னொன்னு நூப்ரா. நம்ம யூசுவலா இந்த மாதிரி ஒட்டகத்தை பார்த்துருக்கவே மாட்டோம். இந்த பாக்ட்ரியன் ஒட்டகத்துக்கு 2 ஹம்ப் இருக்கும். இந்த முதுகுக்கு மேல 2 பெருசா இருக்கும்ல, அதுதான். நாம மேக்ஸிமம் நம்ம நார்த் இந்தியா பையா சர்க்கஸ் கொண்டு வருவார்ல, அந்த ஒட்டகத்தை தான் பார்த்துருப்போம். அதுக்கு ஒரே ஒரு ஹம்ப் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒட்டகம்லாம் வந்து ராஜஸ்தான், குஜராத் மாதிரி இருக்கிற இடங்கள்ல தான் இருக்கும். நம்ம கல்வான், நூபுரா மாதிரி இந்த பாக்ட்ரியன் ஒட்டகம் வந்து நம்ம லடாக் இருக்குல்லங்க, அங்க மட்டும்தான் இருக்கும். அதனால தான் இந்த ஒரு ஒட்டகத்துக்கு கல்வான்னு பேர் வச்சிருக்காங்க நம்ம ஆர்மி. இந்த பாக்ட்ரியன் ஒட்டகம் வந்து முன்னாடி இந்தியாவிலேருந்து சைனாக்கும், அப்புறம் சைனாலேருந்து சென்ட்ரல் ஏசியா கண்ட்ரீஸுக்கும், இந்த கசகஸ்தான், துர்க்மெனிஸ்தான் மாதிரி நாடுகளுக்கு போறக்கும் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சைனால இருந்து இந்தியாவுக்கு வந்த புத்திஸ்ட் டீச்சர்ஸ் புத்திசம டீச் பண்ண வந்தவங்க இந்த பாக்ட்ரியன் கேமல்ஸ்ல தான் வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஒட்டகனால எக்ஸ்ட்ரீம் -30 டிகிரி குளிரையும், எக்ஸ்ட்ரீம் ஹீட் 40 டிகிரி செல்சியஸையும் தாங்கும். இதனால ஒரு நாளைக்கு 35லிருந்து 40 கிலோமீட்டர் தண்ணியே எல்லாம் நடக்க முடியும். ஒரே டைம்ல 100 லிட்டருக்கு மேல குடிச்சிட்டு அப்புறம் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது கிட்டத்தட்ட 200 கேஜிக்கு மேல வெயிட்டை தாங்கும். இதனால தான் நம்ம ஆர்மியில நார்மலா வண்டியில மிலிட்ரிக்கு தேவையான பொருட்கள் எடுத்துட்டு போக முடியாத இடத்துக்கு இந்த ஒட்டகத்தை யூஸ் பண்றாங்க. நம்ம வெப்பன்ஸு, அம்யூனிஷன்ஸு, அப்புறம் அந்த சோல்ஜருக்கு தேவையான ஃபுட்டுன்னு 200 கிலோவுக்கும் மேல ஈஸியா எடுத்துட்டு போக முடியும். அப்புறம் நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டர்லயும், இந்தியா சைனா பார்டர்லயும் இதை ரொம்ப தூரம் பேட்ரோலிங்க்கும் யூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து எல்லாரையும் ரொம்பவே அட்ராக்ட் பண்ண இந்த ராப்டர்ஸ்ன்னு சொல்ற இந்த கழுகு தான். நம்ம இந்தியன் ஆர்மியில நிறைய வகை கழுகுகள் இருக்கு. ஒரு மிஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு கழுகுகளை யூஸ் பண்ணுவாங்க. இதோட வேலை என்னன்னு தெரியுமா? இந்த குட்டி ட்ரோன்ஸு, ஆர்டிஃபிஷியலா செஞ்ச பேர்ட்ஸு, சைனாக்காரன் அடிக்கடி நம்ம மிலிட்ரி பேஸ் பக்கத்துல அவங்களோட பொம்மை பறவைகளை பறக்க விடுவாங்க. எதுக்குன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸ், நம்ம பேஸ் எங்க இருக்கு, அங்க நம்ம என்ன வச்சிருக்கோன்னு இந்த மாதிரி நிறைய ராணுவ ரகசியங்களை பார்க்க அனுப்புவாங்க. அந்த மாதிரி பொம்மை பேர்ட்ஸுக்கு யமன் தான் இந்த ராப்டர்ஸ். இந்த கழுகுகளுக்கு வந்து நம்ம ஆர்மியில ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால இல்லீகலா ஏதாச்சும் ட்ரோன்ஸ் வந்தா அதை சேஸ் பண்ணி அந்த ஏரியா விட்டு வெளியே தள்ளுற மாதிரியும், தேவைப்பட்ட அந்த பேர்ட்ஸை அழிக்கிற மாதிரியும் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. மெயினா மிலிட்ரி பேசஸ், விஏபிஸ் இருக்க ஏரியாஸ்க்கு, நம்ம பார்டர்ல இந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்றாங்க. இதை நம்ம ஏர்ஃபோர்ஸ் பேசஸ்ல நம்ம ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகும்போது ஏதாச்சும் பேர்ட்ஸ் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறக்காக இதை ட்ரெயின் பண்ணி ஏர்ஃபோர்ஸ் பேசஸ்ல வச்சிருக்காங்க. இது ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்னா, ராப்டர்ஸ்னால 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க பொருளை கூட கிளியரா பார்க்க முடியும். 300 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கவும் முடியும். நம்ம பார்டர்ஸ்ல நம்ம ட்ரோன்ஸை யூஸ் பண்ணா பாகிஸ்தானோ இல்லை சைனாவோ அவங்களோட ரேடார்ஸ் மூலியமா அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இதே இந்த மாதிரி கழுகுகளை யூஸ் பண்ணா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இதுக்காக தான் இது மெயினாகவும் யூஸ் பண்றாங்க. அடுத்து கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு ஹீரோமா இருக்க இந்த டாக் ஸ்குவாட் தான். இதுக்கு நம்ம ஆர்மி வச்ச பேரு சைலண்ட் வாரியர்ஸ். இந்த பரேட்ல மெயினா நம்ம நேட்டிவ் பிரீட்ஸ் நாய்களை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ராஜபாளையம், கொம்பை, சிப்பிப்பாறை மாதிரி தமிழ்நாடு நேட்டிவா இருக்க நாய்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. மீரட்ல இருக்க ஆர்விசி காலேஜில் தான் இதுக்கு இன்டென்ஸான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆர்மியில இந்த நாய்களை கவுண்டர் டெரரிசம், கன்னி வடிகளை கண்டுபிடிக்கிறது, ட்ராக் பண்றது, சோல்ஜர்ஸை கைட் பண்றதுங்கிற மாதிரி எல்லா வேலைகளையும் பண்ணும். ஒரு நாய்களுக்கும் ஒரு மிஷன் இருக்கு. வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கிற நாய் வந்து இந்த கன்னி வெடி, அப்புறம் மனுஷங்களால போக முடியாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு பாம் ட்ராக் பண்ற மிஷினை விட ரொம்ப எஃபெக்டிவா கண்டுபிடிக்குதான். அப்புறம் ட்ராக்கர் டாக்ஸ், இதை கவுண்டர் டெரரிசம்க்கு மெயினா யூஸ் பண்றாங்க. ஃபாரஸ்ட் ஏரியால தீவிரவாதிகள் எந்த பக்கம் போனாங்க, அவங்க ஏதாவது பொருட்கள் யூஸ் பண்ணாங்களான்ட்டு இந்த ட்ராக்கர் டாக் மூலியமா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நாய்களை மெயினா ஹை ரிஸ்கான ஏரியால தான் போஸ்டிங் போடுவாங்க. நம்ம ஜம்மு காஷ்மீர், ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன்ஸ் நடக்கிற இடங்கள்ல. இதை விட இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரி நாய்களுக்கு பிரேவரி அவார்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம கார்கில் வாரில் கன்னி வெடிகளையும், எனிமி இருக்க போஸ்ட்டையும், எனிமி இருக்க பொசிஷன்லையும் கண்டுபிடிக்க இந்த ஆர்மி டாக்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. 2022ல் ஏக்சலுங்கிற 2 வயசு ஆர்மி டாக் வந்து நம்ம காஷ்மீரில் இருக்க பாரமுல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஆப்ரேஷனில் இருக்கும்போது டெரரிஸ்ட் வந்து அதை சுட்டு கொண்டுடுறாங்க. இந்த ஏக்சலோட ஹீரோயிக் செயலுக்காக கேலண்ட்ரி அவார்டே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 2023ல் ஒரு சோல்ஜரை டெரரிஸ்ட் சுட ட்ரை பண்ணும்போது இந்த நாய் மேலே குண்டு பட்டு இறந்துடுது. இந்த மாதிரி நம்ம நாட்டுக்காக நிறைய நாய்கள் இறந்து போயிருக்கு. அடுத்து ஜன்ஸ்கர் போனிஸுங்கிற இந்த குதிரை தான். இது ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான குதிரைன்னு சொல்றாங்க. இந்த பிரீடு வந்து லடாக்ல இருக்க ஜன்ஸ்கர் வேலையில மட்டும்தான் இருக்குமா. அதனால தான் இதுக்கு பேரு ஜன்ஸ்கர்னு வச்சிருக்காங்க. இதுவும் மற்ற விலங்குகள் மாதிரி எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸ்லயும் ஒர்க் பண்ணும். 18,000 அடியிலையும் ரொம்பவே எஃபெக்டிவா வேலை செய்யுமா. இந்த குதிரையை நம்ம ஆர்மியில மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் போக முடியாத இடத்துக்கு லாஜிஸ்டிக் சப்ளை பண்றதுக்காகவும், குறிப்பா மவுண்டன் ஏரியால சப்ளை பண்றதுக்காகவும் வச்சிருக்காங்க. நம்ம இந்த ரிபப்ளிக் டே பரேட்ல பார்த்த ஒரு விலங்குகளுமே ஒரு மிஷன்ஸ் இருக்கு. நம்ம இந்தியன் ஆர்மியில சம்பளமே வாங்காம ஒர்க் பண்ற ஒரு சோல்ஜர்னா இந்த விலங்குகள் தான்.
நம்ம சோல்ஜர்ஸ் எப்படி நாட்டுக்காக அவ்வளோ பனியிலயும், குளிர்லயும் ஒர்க் பண்றாங்க. அதே மாரி தான் இந்த விலங்குகளும் இந்தியாக்காக ஒர்க் பண்றதுனால தான் இத நான் அனிமல் சோல்ஜர்ஸ்ன்னு சொல்றேன். இந்த பரேட்ல உங்களுக்கு புடிச்ச சோல்ஜர் யாருன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.